அடுத்த கம்பெனியா சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 29 ரூபா வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து 39 ரூபால வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி புக் வேல்யூ விட அண்டர்ல தான் வந்து ட்ரேட் ஆகுது. அண்ட் தென் பிரைஸ் டு புக்க பார்த்தா கூட 0.73 தான் வந்து இருக்கு. ஒண்ணுக்கு கீழ வந்து ட்ரேட் ஆகுது. அண்ட் தென் கம்பெனியோட பிசினஸ்மே நல்லா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் தென் கோல்ட் லோன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ பேங்க்கும் வந்து என்லார்ஜ் பண்ற பிளான்ல இருக்காங்க. அண்ட் தென் இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது. சோ இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அடுத்த கம்பெனியா கர்நாடகா பேங்க் வந்து இருக்கு. இது வந்து 172 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப இருக்க இந்த புக் வேல்யூ வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலே 320 ரூபா வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த பிரைஸ், கொஞ்சம் சீப்பா தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் பிரைஸ் டு புக் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 0.54 தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுமே கோல்ட் லோன் பிசினஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ற அந்த பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ அண்ட் தென் இவங்களோட புது சிஓவுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இந்த ஆர்ஏஎம் அப்படின்ற செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரீட்டைல், அக்ரி அண்ட் தென் எம்எஸ்எம்இ. ஸோ இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட் பண்ண போற பேங்க்ஸ் எல்லாமே இங்க வந்து எல்லாமே நல்ல பேங்க்ஸ் தான். பட் ஆனா வேல்யூஷன்ஸ் இன்னும் பெட்டரா கிடைச்சது அப்படின்னா நமக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம உள்ள கன்சிடர் பண்ணி பாக்குறதுக்கு. இதுல நெகட்டிவான நியூஸஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனா நமக்கு வேல்யூஷன்ஸ் கம்மியா கிடைக்கணும். ஸோ அப்படி நம்ம லிஸ்ட் பண்ணும்போது இங்க கோட்டக் மஹேந்திரா பேங்க் அந்த லிஸ்ட்ல தான் வந்து வருது. வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் சீப்பா கிடைக்கணும். அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வருது. ஸோ அதுவுமே கொஞ்சம் சீப்பா கிடைச்சுன்னா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததான் ஐசிசிஐ பேங்க் வந்து வருது. அதுவுமே கொஞ்சம் வேல்யூஷன் சீப்பா கிடைக்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததான் மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்கு. ஸோ இதுவுமே இந்த லிஸ்ட்ல தான் வச்சாகணும். ஏன் அப்படின்னா இது ரேலி வந்து ஆயிடுச்சு. இதுவுமே கொஞ்சம் வந்து கம்மியா கிடைச்சது அப்படின்னா நமக்கு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே இன்னும் பெட்டரா வந்து கிடைக்கணும். பட் ஆனா நல்ல கம்பெனியா இருக்கு. அடுத்ததா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி எல்லாமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பெட்டரான வேல்யூஷன்ஸ் வந்து வந்தது அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாம். எல்லாமே நல்ல பிசினஸ், நல்ல கம்பெனி தான். பட் ஆனா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ரொம்ப வேல்யூஷன்ஸ் அதிகமா வந்து இருக்கு.